சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எல்லாரும் டெய்லியுமே டே டு டே லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி வருவது, வாழ்வை வளமாக்கி கொள்வது அப்படின்னு தான் இந்த பதிவில் காணவிருக்கிறோம். ஆமாம், இதெல்லாம் செஞ்சுட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லது நடந்துருமா அப்படின்ற ஒரு ஐயம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நம்பிக்கை தான். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றினாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பூம், ஒரு மாயாஜாலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்கும் இந்த பதிவில் சொல்ல இருக்கிறோம். என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சித்தர் வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல பலன்களையும், அதாவது 1 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரயர்ச்சி ஆகும்போது தான் டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே ஒரு பாகை விகலை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் பயிற்சி ஆகி கொண்டே தான் இருக்கு. அதனுடைய சஞ்சாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது. குழந்தையா எப்போ நம்ம பிறந்து குவான்னு ஒரு சத்தம் ஏற்படுது பார்த்தீங்களா, அன்றையிலிருந்தே கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகிடுது. நம்ம வாழும் காலம் வரைக்கும், இறுதி காலகட்டம் வரைக்கும் 12 கட்டங்களும் ஆக்டிவேஷன் ஆகணும். அப்போ தான் ஒருத்தர் உயிர்ப்போடு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன மாதிரியான நம்ம ஒரு விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம்? ஏன்னா அன்றாடம் ஒரு பொருளாதாரம் சார்ந்து, இல்லை ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்து, இல்லை உறவுகள் சார்ந்து, இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். உடனே தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையின் தாற்பயமே ஒரு 3 விஷயங்கள் அடங்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல உறவுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம், அதுக்கப்புறம் அந்த மணி ஃப்ளோ. இது 3மே இணைப்பிரியாதது. ஒன்று கூட ஒன்று லிங்க்கு. ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால் அன்பர்கள் பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏன்னா நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, நான் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நான் சிறப்பாக பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நினைப்பவரா நீங்கள், உங்களுக்கான அருமையான பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவை பார்த்த மாத்திரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு சிறப்பான நேரம் உதயமாகிவிட்டது. கடகராசி கடக லக்னத்திற்கு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த இடம் கால சக்கரத்தின் 4ஆம் இடம் அன்பு சொல்லலாம். சுகஸ்தானம். நீ சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லக்கூடியது. கால சக்கரத்துக்கே அவங்க தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்டயும் எதையும் இந்த புலம்பரத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா நாங்கள் உணர்வுபூர்வமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் காட்டுற ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு செயலுக்கு மற்றவங்க உடனே ரியாக்ஷன் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா சந்திரன் அதிபதி இல்லையா, அதனால் ஒரு நேரமாக இருக்கிற மைண்ட் செட்டு ஒரு நேரம் இருக்காது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4வது பாதம், பூசம் 4 பாதங்கள், நமக்கு ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு உங்கள் வீட்டில் தான் உச்சமாகி ரொம்ப சிறப்பாக அருமையான பலன்களை செய்யக்கூடியவர். உங்களை பொறுத்தவரைக்கே பாக்கியாதிபதி அவர் சொல்லலாம் 6, 9 கூடையவர். ஆனால் அந்த குரு தசால நாங்கள் ஒரு உறவுகள் சார்ந்த ஒரு விஷயம், அதே போல் எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு பிரச்சனை, அதே போல் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இந்த உறவுகள் பிரச்சனையை நாங்கள் ரொம்ப எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய 12வது வீடாக புதனுடைய வீடாக வரும். அதனால் நண்பர்கள் இவங்களுக்கு அவ்வளோ அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. நண்பர்களால் பிரச்சனை, நண்பர்களால் ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னு எங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இளைய சகோதரர்களால் பிரச்சனை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அப்படின்லாம். இவங்களுடைய பாதகஸ்தானமே சுக்கிரனுடைய வீடாக வரும். இது சரராசி. அதே போல் இவங்களுக்கு மாரக ஸ்தானமாக 2, 7 கூடியவர்னு சொல்லலாம். சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானுமே வருவார். இந்த தசா புத்திகளில் இல்லை இதிலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது, இல்லை இந்த சாரத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். உயிர் விரைன்னு சொல்லிட்டேன். உயிர் விரைனா உயிருக்கு அங்கே ஆபத்தான்னு கிடையாது. நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன். நான் வாழ்க்கையில் உறவுகளால் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தால் பிரச்சனை, இல்லை ஒரு மனம் விரும்பி நாங்கள் இஷ்டப்பட்டு எங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு உறவுகள் சார்ந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மனம் கஷ்டப்படக்கூடியவர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எங்களுக்கு வழிகாட்டுற தெய்வம் யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா கவலை கிடையாது. நீங்கள் எளிமையாக வழிபட்டுக்கிறதுக்கு பார்வதி, சிவன், பார்வதி, நல்ல முருகர், நம்ம ரிஷபத்து மேலே இருப்பார் இல்லைங்களா, நந்தீஸ்வரர் மேலே பிள்ளையாரை வச்சுக்கிட்டு குடும்பத்தோடு இருப்பாங்க. பார்வதி தேவியும் சிவனும், அந்த சிவபெருமானையும் பார்வதி தேவியும்
வழிபட்டு கொண்டு வரும்பொழுது திங்கட்கிழமை தோறும் உங்களுக்கு அருமையான பலன்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து மகாலட்சுமியை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அருமையான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம். அதே போல் சப்த கன்னியர்களையும் தாராளமாக வழங்கலாம். கல்கண்டு சாதம், கல்கண்டு பாயசம், பொங்கல் இது பௌர்ணமியில் நீங்கள் கொடுக்கும்பொழுதும் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து எப்போ அன்னதானம் கோயிலில் வந்து அன்னதானத்துக்கு உங்களால் இயன்ற ஒரு உதவிகளை செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெண்பொங்கலுக்கான அந்த பச்சரிசியை தானமாக கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வழிபடக்கூடிய சித்தர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தர் வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு சிறப்பு தரும். காலங்கிநாதர் சித்தரை வந்து நீங்கள் வழிபடும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து புத்து இருக்கோ இந்த புற்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயன்ற போதெல்லாம் நீங்கள் புற்று வழிபாடு செய்யும் பொழுது, ஏன்னா குரு வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் தான் அங்கே வந்து உச்சமாவார். அப்போ வந்து நீங்கள் புற்று வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் தடைபட்டிருந்த பாக்கியங்கள் அனைத்தும் வந்து கிடைக்கும்னா, முத்து ஒரு கையில் வந்து ஒரு முத்து வைத்துக் கொள்வதில் முத்தாலான ஒரு மோதிரம், ஒரு மாலை, பெண்களாக இருந்தால் முத்து மாலை அணிந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும். அதே போல் ஒரு ஏரோப்ளைன் நம்ம இருக்கு இல்லையா, ஏரோப்ளைனை வந்து அந்த படத்தை பார்த்து கொண்டு வரும்பொழுது, இல்லை ஏரோப்ளைன் பொம்மையை வந்து ஒன்று வாங்கி வச்சு நீங்கள் அதை பார்த்து கொண்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் சதுர வடிவத்தில் நீங்கள் ஒரு கீ செயின் வைத்துக்கொள்வது, அது ஒரு ஒயிட் கலரில் இருந்தாலும் இன்னும் கூடுதல் தான். அந்த சதுர வடிவத்தை வந்து நம்ம வந்து வரைந்து கொள்வது, இல்லை ஒரு சிகப்பு கலர் பேப்பரில் ஒரு சதுரத்தை வந்து ஒரு ஒயிட் கலர் மார்க்கரில் அதை வரைந்து நீங்கள் பேக்கெட்டில் வைத்து கொள்ளும் பொழுதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்குள்ளே உங்கள் பேரையும் எழுதி வைத்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். எப்பயும் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்போ பசுக்கு தேவையான பசு கோமாதா வழிபாடு, பசுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது வெள்ளத்தோடு அதை கொடுக்கணும். அதுக்கு ஒரு பொட்டு தவிடு இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு வெள்ளத்தோடு சேர்ந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தடைப்பட்டிருந்த அனைத்து ஒரு செயல்பாடுகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்வதற்கு ரொம்ப சிறப்பாகவே இதெல்லாம் வந்து உதவி செய்யும். கடகம் எப்பவும் வந்து நிறைய அந்த கண் திருஷ்டிலாம் நீங்குவதற்கு ஒரு கைப்பிடி உப்பு தண்ணியில் போட்டுட்டு அதில் வந்து 2 அருகம்புல் போட்டு அதே போல் ஒரு கஸ்தூரி மஞ்சளையும் கலந்து நீங்கள் குளித்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். வீட்டில் எப்பவும் வெண்கடுகு குங்குளியம் போட்டு சாம்பிராணி போக போகும்பொழுது உங்களுக்கு அந்த நெகட்டிவ், ஏன்னா ஆஸ்பிரேஷன் மைண்ட் அதிகம் இருக்கும், மன அழுத்தம் இருந்தால் தான் அந்த திருஷ்டிலாம் வந்து ரொம்ப தாக்கும். அந்த திருஷ்டி தோஷங்கள் விலகுவதற்கு இது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடக ராசி அன்பர்கள் இதெல்லாம் வந்து எளிமையாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்பொழுதும் வந்து நீங்கள் வந்து வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது, தொடர்ந்து வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நெல்லிக்காய், முழு நெல்லிக்காயை வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான லாபங்கள், மன நிறைவு, மனதிற்கு சந்தோஷமான விஷயங்களே வந்து நடைபெறும். நீங்கள் நெல்லிக்காய் சாதம் தானம் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி தானம் கொடுக்கும்பொழுது அதை எலுமிச்சங்காய் ஊறுகாவோடு கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்கள் கை மேலே கிடைக்கும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்யணும். ஒரு தடவை செய்துட்டு விட்டுடக்கூடாது. தொடர்ந்து செய்து கொண்டே வரும்பொழுது அது வந்து ஒரு 3 மாதத்துலையோ இல்லை ஒரு சிலருக்கு 1 வருடம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 2 வருடம் ஆகலாம். அந்த மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது நம்பிக்கையோடு செய்யணும். வழிபாடுகளாகட்டும் இல்லை நம்ம ஒரு தான தர்மம்லாம் பண்ணும்பொழுதுலாம் அந்த தானம் பண்ணிட்டா நமக்கு உடனே நடந்துருமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம அதை மனமோந்து செய்யணும். அந்த பசியோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது அனைத்துமே அந்த அவங்க சொல்லுவோம் இல்லையா, பெரியவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, வயிறு வாழ்த்தா வாய் வாழ்த்தாலனாலும் வயிறு வாழ்த்தோம் அப்படின்வாங்க. அந்த வயிறுனாலே குரு தான். அந்த குரு வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து நம்மளுக்கு பலன்களை தரவார். உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்கியாதிபதி, இப்போ 6க்குரியவருமே அவர் தான். அப்போ நீங்கள் நல்லா நின்று ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதற்கும் அனைத்து விதமான பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு இந்த தானம் செய்கிறதுலாம் ரொம்ப சிறப்பான பலன்களை நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
12 ராசிகளுக்கும் உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைப்பிடிங்க. உடனே வந்து ஒரு வாரம் கடைப்பிடிச்சிட்டு, இல்லை ஒரு 2 மாதம் கடைப்பிடிச்சிட்டு, இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுலாம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன். இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு 10 நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க. அதை கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான், அதை ஆத்மபூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும். இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அதே போல் தானம், அன்னதானம் இருக்கு இல்லையா, எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்ரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அதே போல் சாம்பார் சாதம், ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம். அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில், அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகாய், மேலே வந்து ஒரு 21 ரூபா பணம் வைத்து, அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியவர். சுக்கிரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க இயங்கும் சக்தியே சுக்கிரன் தான். அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். குடும்ப வாழ்க்கை, நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு, ஒரு மன மகிழ்வு, மன சந்தோஷம், இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும். ஏன்னா தீப வழிபாடும் அதே போல் இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தும் நல்ல தசாபுத்தி இருந்தும் எங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா, எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள். அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வரலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.